வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சுவையான கார சட்னி ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க இதை நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இப்போ ஒரு பூண்டு, முழு பூண்டை இது மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துடலாம். அடுப்பை குறைச்சே வச்சுக்கலாம். இதோட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கீறி விட்டு தான் சேர்க்கணும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போல் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே மிதமான சூட்டில் கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்க்குறேன். புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 தக்காளி பழம் இது மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு புளி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். தக்காளி பழத்தில் தோல் நல்லா வதங்கி வர்றது மாதிரி இருந்தால் போதும். கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு சூப்பரான வாசத்தில் இருக்குது. இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இன்னொரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சிடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது தண்ணி சேர்க்காமலே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்னி தாளிக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதே பாத்திரத்தை தான் வறுத்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் இதை போட்டுடலாம். ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சாச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி ரெடி ஆகிருக்கு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசைக்கு, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். தொட்டு சாப்பிட இட்லிக்கு. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.